என்ன மாதிரி எத்தனை பேர் நினச்சிருப்பீங்கன்னு தெரியல. இந்த வழியாக போகிறப்பெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த பள்ளிவாசலுக்குள்ளே 1000 தூண் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வழியாக நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்போம். அப்போ உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே வருஷம் ஓடிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கிடச்சிருக்குது. நான் 1000 கால பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லக்கூடியது 1000 தூண்கள் இருக்கிறதுனால இல்லை, இது 1200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான பள்ளிவாசல்னால தான் அந்த பேர் இதுக்கு இருக்குது. ஸோ வெளியூர்லேருந்து வர மக்கள் எல்லாருமே 1000 கால் பள்ளிவாசல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம வீடியோவில் புது மசீதை பார்த்த வரைக்கும் தான் போட்டிருந்தேன். அண்ட் அங்கே வந்து எல்லாருமே என்னை தொழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மசீதை பார்க்கணும், இந்த பழைய காலத்து அந்த ட்ரெடிஷ்னலான மசீதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே வந்து தான் இந்த மஸ்ஜிதுடைய ஹவுல், அந்த ஒளிச்சேர இடங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கே தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனசுக்கு நிம்மதியாக அவ்வளோ நிறைவாக இருந்தது. தொழுது முடிச்சுட்டு அப்படியே இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அயாஷ் குட்டி இது மேலேயும் ஏறிட்டாங்க. இது வந்து பயான் பண்ணுற இடம், மிம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் ஏறி நம்ம அயாஷ் குட்டி தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்த நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லாருமே இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் மறுநாள் வந்து நான் அயாஷை ஸ்கூலுக்கு விடுறப்போ வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்து நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மஸ்ஜிதை கட்டப்பட்ட முஹம்மது ஹல்ஜி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாலே வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஃபீல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். என்னுடைய உம்மம்மா, கிராண்ட்பா, இந்த மாதிரி என் குடும்பத்தில் நிறைய பேர் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் கடைசியில் இங்கே தான் வந்து சேர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. நான் சோஷியல் மீடியாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் வந்து மெமரிஸாக சேவ் பண்ணிட்டு தான் வந்தேன். அண்ட் அந்த ஃபோனில் எல்லாமே பழைய ஃபோனோட போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எங்களுடைய கல்ச்சர் பற்றியும் இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மெமரிஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பழமையும் புதுமையும் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்ச பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வழியாக உள்ளே என்ட்ராகும் போதே ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த டோர் பர்டிகுலராக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த காலத்து பழமையை வந்து எவ்வளோ அழகாக வந்து இன்ன வரைக்கும் பராமரித்து பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிற போது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த பள்ளிக்குள்ளே இருக்கிற அந்த டோம் வந்து இடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த டோம் வந்து இடிக்காமல் அப்படியே வந்து இருந்திருக்கலாம், பழைய பள்ளியோடைய டோம் மாதிரி அது ஒரு ஞாபகார்த்தமாக அது ஒரு அடையாளத்துக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை இடிச்சிட்டு தான் இப்போ அந்த புதுப்பள்ளியில் வந்து அந்த மாதிரி ஒரு ஹைட்டான டோம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அப்படியே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இந்த இடத்துல உள்ள வந்துட்டாலே நமக்கு உண்மையிலே ஒரு பீஸ்ஃபுல்லான அனுபவம் தான் கிடச்சிது. நீங்கள் பார்க்குற தூண்கள் எல்லாமே அந்த காலத்தில் திராவிட கலை அப்போ உள்ள ஸ்டைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. அதை இன்னுமே வந்து பராமரித்து பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இஸ்லாம் பரவன காலத்திலிருந்தே கடல் வழியாக பயணம் செஞ்சு எங்கள் ஊருக்கு வந்த நாதாக்கள், வழிமார்கள், சித்திகீன்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளிகள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சாவளிகள் தான் சித்திகீன்கள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நல்லடியார்களுடைய கபர்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த அழகான ஹிஸ்ட்ரியை பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் see you on next video. அஸ்ஸலாமு அலைக்கும்.